5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டையிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வேர் அப்படின்றவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த பேலியேட்டிவ் கேர்ன்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சிகிச்சை அளிப்பாங்கள்ல, அவங்கள வந்து பார்த்துக்குவாங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இந்த பேலியேட்டிவ் கேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த ப்ரௌனி வேர்ன்ற வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. என்ன சர்வே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர், ஏன்னா எல்லாருமே வந்து இறக்கும் தருவாயில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வச்சு வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. என்ன மாதிரி சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து சாக போறீங்க, ஸோ நீங்க வந்து எதுக்காக வந்து வருத்தப்படுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. இந்த கேள்வியை வந்து அந்த 1000 பேர்கிட்டயுமே வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த 1000 பேர்த்துக்கிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முக்கியமான காரணங்கள் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. நான் வந்து இந்த காரணத்துக்காக வந்து வருத்தப்படுறேன், இது மட்டும் இந்த 5 காரணத்தை மட்டும் நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா உண்மையாக சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு 5 விஷயங்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த 1000 பேருக்குமே வந்து அந்த 5 விஷயங்கள் வந்து காமனா சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு ஆள் வந்து 10 விஷயம் சொல்றாரு, இன்னொரு ஆள் வந்து 5 விஷயம் சொல்றாங்க. இது மாதிரி எல்லாருமே வந்து ஒரு காரணங்களா சொல்லிட்டே இருக்காங்க. இறக்கும் தருவாயில வந்து நீங்க வந்து எதற்காக வருத்தப்படுகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு வந்து இந்த பதில் வந்து சொல்றாங்க. இதுல எல்லாருமே வந்து காமனா வந்து ஒரு 5 பதில் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த 5 பதில் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு வந்து இந்த ப்ரௌனி வேர்ன்றவங்க வந்து ஒரு புக் வந்து ரைட் பண்றாங்க. ஸோ அந்த புக்குனுடைய பேர் தான் வந்து இந்த 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டையிங் அப்படின்ற மாதிரியான புக் எழுதுறாங்க. ஸோ இதுல உண்மையிலேயே வந்து அவங்க இறக்கும் தருவாயில வந்து எதை வந்து ரொம்பவுமே வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, வந்து அவங்க வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த 5 விஷயத்தை தான் வந்து பார்க்க போறோம். ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த 5 விஷயத்தை சொல்லி முடிக்கும் போது எண்டில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தரும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. இதுல வந்து அவங்க முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, I wish I had the courage to live a life true to myself, not the life other expected of me. மற்றவர்கள் என்னிடமிருந்து எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை விட எனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கான துணிச்சல் எனக்கு இருந்திருக்க வேண்டும். ஸோ இதை தான் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து சொல்றாங்க. அதாவது அவங்க எதுக்காக வருத்தப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து நான் வாழ்ந்துட்டேன், எனக்கான ஒரு வாழ்க்கையை வந்து நான் வந்து வாழாமல் விட்டுட்டேன். அதாவது இப்போ அது அவங்கவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி கோல் இருக்கும், அவங்களுக்கான ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அதை நோக்கி அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. ஸோ வந்து வீட்டில் வந்து இது சொல்லிட்டாங்க, அதனால நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான் அதனால வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 12th முடிச்சு எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயோமேக்ஸ் எடுத்தாங்க, அதனால வந்து நான் பயோமேக்ஸ் எடுத்தேன். ஆனால் அவனுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கும், ஆனால் அதை எடுத்துருக்க மாட்டான், வந்து பயோமேக்ஸ் எடுப்பான். ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கான ஒரு வாழ்க்கையை வந்து நான் வந்து வாழாம போயிட்டேன் அப்படின்றதான் வந்து இந்த 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டையிங்ல அவங்க சொல்ற முதல் பாயிண்ட் இதுதான். ஸோ இறக்கும் தருவாயில இருக்கும்போது அவங்க வந்து எதற்காக வருத்தப்படுறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்காக தான் வருத்தப்படுறாங்க. மெயினா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணி அதை நான் தோத்துட்டா அது வந்து பரவாயில்ல, ஆனா நான் வந்து அந்த விஷயத்த ட்ரை கூட பண்ணல, மற்றவங்க சொல்றாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ இல்ல அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ, ஸோ அவங்களுக்காக நான் இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு அவங்க என்ன ஒரு விஷயம் பிடிக்குமோ அதை நான் வந்து ட்ரை கூட பண்ணாம தான் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், எனக்கு வந்து சேனல் வைக்கணும்ன்றது ஆசை, அதை நான் வந்து நான் ட்ரை பண்ணி நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இன்னொருத்த வந்து அவனுக்கும் வந்து அந்த சேனல் ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும்னு ஆசை, ஆனா அவன் அந்த சேனல் ஆரம்பிச்சு அந்த ட்ரை கூட பண்ணல அப்படின்னு இருக்காங்கல்ல. ஸோ அந்த தான் வந்து அவங்க வந்து ரொம்ப வருத்தம் தருது. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி தோத்துனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்காக வந்து அதை நான் ட்ரை கூட பண்ணாமே விட்டுட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னை வந்து ரொம்பவுமே வந்து வருத்தப்பட வைக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு, மற்றவங்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், எனக்கான ஒரு வாழ்க்கையை வாழல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ரெண்டாவதா இறக்கும் தருவாயில இருக்கவங்க எதற்காக வருத்தப்படுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, I wish I had not worked so hard. நான் இவ்வளவு அதிக கடினமாக உழைக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்றாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நான் ஒரு கடவுள் வந்து உங்க நேரில் வந்துட்டாரு, நாளைக்கு வந்து நீ சாக போறப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ வந்து உங்களுடைய ஒர்க்கை நோக்கி போயிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கான பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னவோ அதை தான் வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க மிஸ் பண்றதா சொல்றாங்க. அதாவது நான் வந்து வேலைன்னு வேலையிலேயே போயிட்டேன், எனக்கான டைம் ஒதுக்கல, நான் எனக்காக ஒரு விளையாட்டு விளையாடல, ஒரு சின்ன ஒரு சினிமா படம் பார்க்கல, ஒரு வெளியில எங்கேயுமே போல, வேலைன்னு வேலையிலேயே வந்து நான் சுத்திட்டு இருந்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து நான் வந்து உண்மையிலே வந்து நான் இந்த இறக்கும் தருவாயில வந்து வருத்தப்படுறேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் சொல்லி அதை நோக்கி ஓடிட்டு இருவாங்க. ஸோ ஓகே, பணம் வந்து லைஃபுக்கு தேவைதான், ஆனா அந்த பணத்தை நோக்கி ஓடினாலும் அதுக்கான அந்த செகண்டரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லைஃபுக்காக தான் நீ ஓடிட்டு இருக்க. ஆனா அந்த லைஃபவே வாழாம வெறும் பணத்தை நோக்கி மட்டும் ஓடிட்டு இருந்தேன்னா அது வந்து வேஸ்ட் தான். ஸோ அதை தான் வந்து இங்க வந்து சொல்ல வராங்க. ஸோ அந்தந்த வயசுல இப்போ வந்து ஒரு 30 வயசு ஆகுது, நீங்க வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்க, இந்த ஒரு விஷயம் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்ட். இல்ல நான் வந்து பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கேன், பின்னாடி பாத்துக்கிறேன்னா 60 வயசுல வந்து எல்லா பணமும் வச்சிருப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து உங்களுக்கான வயசு வந்து இருக்காது. ஸோ நீங்க எங்கேயும் போக முடியாது, நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்ச எந்த விஷயமே வந்து உங்க கூட இருக்காது. ஸோ இதை தான் வந்து ரெண்டாவது பாயிண்டா வந்து சொல்றாங்க. இதுக்காக தான் வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்றாங்க. மூணாவதா சாகும் தருவாயில இருக்கவங்க எதுக்காக வருத்தப்படுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங். என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான துணிச்சல் எனக்கு இருந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நான் இந்த வார்த்தை நான் பேசியிருக்கணும், இல்லை நான் அவனை வந்து தடுத்திருக்கணும், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் வந்து இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்ல வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ரொம்ப வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜயகாந்த் எடுத்துக்கலாம், விவேக் சார் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க எல்லாமே வந்து இருந்தப்போ வந்து நம்ம வந்து அவ்வளோ தூரமாக நம்ம வந்து அவங்களை செலிப்ரேட் பண்ணோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவங்க வந்து இறந்த பிறகு வந்து நம்ம வந்து அப்பயே வந்து அவரை நம்ம வந்து கொண்டாடி இருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் தோணல. ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு தோன்ற அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் வெளிப்படுத்த மாட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நான் வந்து ரொம்பவுமே வந்து மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இவருக்கும் ஜெயம் ரவிக்கும் வந்து அந்த எக்ஸ்பிரஷனா வெளிப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் வந்து வெளிப்படுத்தவே மாட்டார். ஸோ அது வந்து உள்ளுக்குள்ளேயே போட்டு போட்டு அடக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து விட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து பேச வேண்டிய இடத்துல பேசாம இருந்துட்டேன், கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படாம விட்டேன், சிரிக்க வேண்டிய இடத்துல வந்து நான் சிரிக்காம இருந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து உண்மையிலேயே வந்து இப்போ நான் வந்து வருத்தப்படுறேன் இந்த சாகர நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நாலாவதா வந்து இந்த இறக்கும் தருவையில் இருக்கவங்க எதுக்காக வருத்தப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ விஷ் ஐ ஹேட் ஸ்டேட் இன் டச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நண்பர்களுடனான தொடர்பை தக்க வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன சண்டையாகவே இருக்கும். ஸோ அதுக்காக லாங் டைமாகவே வந்து பேசாமல் இருப்பாங்க. உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் ஏரியா ஃப்ரெண்டாக இருக்கலாம், மாதிரி எல்லா இடத்துல இருப்பாங்க. சின்னதாக ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து டோட்டலாகவே வந்து அவங்க கூட பேசாமல் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு டைமே வந்து டச்லேயே இல்லாத மாதிரியே இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் இருப்பாங்க, ஆனால் இவன் போய் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவானா பார்த்தா பேச மாட்டான். என் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து ஃபோனை வச்சுட்டு ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்குது, ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்குது, கேம் விளாண்டுட்டு இருக்குது, அந்த மாதிரியே இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு தொடர்புலேயே வந்து டச்லேயே வந்து இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இதுக்கு தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இறக்கும் தருவாயில நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னுமே வந்து நான் டச்சில் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரியான ஒரு கேரக்டரில் இருப்பீங்க. நீங்கள் வந்து சொந்தக்காரங்க கூட போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேரக்டரில் இருப்பீங்க. ஆக்சுவலாக உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் இது நீங்கள் தான் அப்படின்ற கேரக்டர் எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் தெரியும். ஏன்னா அங்கே மட்டும் தான் வந்து உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வந்து நீங்க வந்து ரிவீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போயிட்டேனே அப்படின்ற மாதிரியும் ஒரு அதிகமாக வந்து ஒரு ஃபீல் பண்ணி இந்த நாலாவது பாயிண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ அஞ்சாவதா வந்து இறக்கும் தருவாயில இருக்கவங்க எதுக்காக வருத்தப்படுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐ விஷ் ஐ ஹேட் லெட் மை செல்ஃப் பி ஹாப்பியர். நான் மகிழ்ச்சியாக இருக்க என்னை அனுமதித்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து என்னையவே வந்து இன்னும் கொஞ்சம் நான் சந்தோஷமா வச்சுட்டு இருந்திருக்கணும். ஸோ அந்த விஷயத்துல வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜிம்மு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு சாப்பிட்றது, நான் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லியிருக்கலாம், சில பேர் வந்து கிரிக்கெட் விளாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்களுக்கு பிடிக்கும், இருந்தாலும் வந்து அதுலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போகாம வேற ஏதாவது வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்னுமே வந்து நான் எனக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் போய் அதுல வந்து நான் மைண்டை செலுத்தி என்னைய வந்து நான் இன்னுமே வந்து அதாவது செல்ஃப் லவ் சொல்லுவாங்க, என்னை வந்து நான் இன்னுமே வந்து சந்தோஷமா வச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தத்தை தான் வந்து சாகும் தருவாயில இருக்கவங்க இந்த அஞ்சாவது பாயிண்ட் வந்து சொல்றாங்க. எப்பயுமே வந்து நீங்க வந்து சோகமா இருக்கணுமா, நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து உங்க கையில தான் இருக்கு. ஸோ உங்க இதுல தான் இருக்கு. இப்போ நீ வந்து அங்க ஒரு ஜோக் சொல்றாங்க அப்படின்னா சிரிக்கணுமா வேண்டாம் நீ உங்க கையில தான் இருக்கு. நீங்க சிரிக்கவும் செய்யலாம், அந்த கோவத்தை அதை வந்து நீங்க கோமாவும் வந்து வெளிப்படுத்தலாம். சில பேர் சண்டை போட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல நீங்க கோமாவும் ரியாக்ட் பண்ணலாம், இல்ல அமைதியாகவும் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்து ஒரு மனுஷனுடைய சந்தோஷம் வந்து அமையும் அப்படின்றதான் சொல்ல வராங்க. ஸோ எப்பயுமே வந்து உங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் வந்து அஞ்சாவது பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. ஏன்னா என்னை வந்து இன்னும் கொஞ்சம் நான் சந்தோஷமா வச்சிருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருப்பேனே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து அந்த அஞ்சாவது பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய அனைவரும் சொன்ன காமனான அந்த ஒரு 5 பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இப்போ நான் 5 பாயிண்ட் சொன்னேன்ல, இதுல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் இறக்கும் தருவாயில இருக்கவங்க எதுக்காக வருத்தப்படுறாங்க அப்படின்றதுதான் இந்த சர்வே, அதுக்காக தான் இந்த புக்கே வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுல அந்த 5 பாயிண்டும் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இந்த 5ல ஒண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த காரு இல்ல வந்து ஒரு பைக்கு, ஒரு கோல்டு, ஒரு பணம், அந்த மாதிரியான எந்த மாதிரியான ஒரு விஷயமே வந்து அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சார்ந்த வந்து ஒரு கனெக்டான ஒரு விஷயத்தை மட்டும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மிகவும் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து இந்த புக்ல சொல்லப்பட்ட விஷயம், 5 regrets of dying. அதாவது இறக்கும் தருவாயில இருக்கிறவங்க எதற்காக வந்து மிகவும் வருத்தப்படுகிறார்கள் அப்படின்றதான் வந்து இந்த புக்கு. ஸோ இந்த புக்குடைய சம்மரியை தான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற மாதிரியான ஏதாவது புக் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றேன். இது மட்டும் கிடையாது, இனி வரும்
மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமா ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுதாங்க. கண்டிப்பா இனிமேல் வந்து நம்மளுடைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வியாழன் வெள்ளி வந்து சினிமா ரிவ்யூ வந்து கண்டிப்பான முறையில் வந்து அப்லோட் செய்யப்படும். அதுக்கு வந்து நீங்க வந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்றத வந்து நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம். நன்றி.